ஹே காய்ஸ், நியூ இயர் நைட்டு ஊரே பாருங்க அமைதியாக இருக்குது. பேய் நடமாடுற நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அத்திப்பட்டி கிராமம் மாதிரி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்தேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 4 பேர் அங்கே பட்டாசு டமால் டுமில்னு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார் தூங்குறவளை எழுப்பி கூட்டிகிட்டு வந்தேன். எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட்டுக்காக. எங்கள் வீட்டிலேருந்து சரியாக 1 கிலோமீட்டரில் தான் பலூன்லாம் பறக்க விடுவாங்க. பிஎஸ் பார்க் நைட் செம்ம மஜாவாக இருக்கும். சரி போக தான் முடியல. வீட்டுக்கு வெளியே இருந்து பார்த்தா தெரியுமில்லன்னு பார்த்தா என் கண்ணுக்கு ஒரு பலூன் கூட தெரில. அப்படியே மார்னிங் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறதுக்காக ஒரு பொங்கல் சூப்பராக செஞ்சோம். அப்படியே எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சோம் அந்த பொங்கலை. ஃபேமிலி பொங்கல். என்னோடய வாரிசு குப்புற விழுந்துருச்சு. ஸோ தேங்காய் உடைக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்க. தேங்காய் உடைச்சி ஒவ்வொரு பீஸாக ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக பொங்கல் செஞ்சாச்சு. பொங்கலில் தேங்காய் இருக்கா, தேங்காயில் பொங்கல் இருக்கான்னு ஒரே டவுட்டு. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று எதிரியாது இருந்தால் இந்த பொங்கல் அப்படியே நெய்யில் தளன்னு தத்தளிச்சிட்டு இருக்குது. பார்க்குறக்கே பயங்கர டெம்டேஷனாக இருந்துச்சு. சரின்னு எனக்கும் எடுத்து வச்சாச்சு. பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் நெய்பர்ஸ்க்கு ஃபேமிலிக்கெல்லாம்